ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நிஃப்டி டீம். காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவலை வச்சு எப்படி ட்ரேட் எடுத்துருக்கலாம் அப்படின்ற ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் ஆப்ஷன் பையர்ஸாக இருந்தாலும் சரி, செல்லர்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம யூடியூப் சேனலுக்கு இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு ஆப்ஷனுக்கு தேவையான மிக முக்கியமான அப்டேட்ஸ் வீடியோலாம் ஃப்ரீயாகவே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஃப்ரீயாகவே பிஇபி லெவல், செல்லர்ஸோட பிஇபி லெவல் டெய்லி அப்டேட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரிசல்ட்ஸை நம்மளே அனலைஸ் பண்ணி நம்மளே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறோம். அதெல்லாம் உங்களுக்கு ட்ரேடிங்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எந்த சைட்டில் கொடுத்துருக்க ஆப்ஷன் டேபிளை எப்படி பார்க்குறது, அதை வச்சு எப்படி ட்ரேட் எடுக்கிறது, அப்புறம் ஆப்ஷன் கிரீக்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரீமியத்தை வச்சு மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் கிரீக்ஸ் வீடியோ, இதெல்லாம் வந்து நம்ம சேனலில் அப்டேட்டில் இருக்குது. அதனால் நீங்கள் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே கைஸ், அதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு இண்டிகேட்டரோ, எந்த ஒரு வேர்ல்டு நியூஸோ, எந்த ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோ, எஃப்ஐஏடிஏ டேட்டாவோ எதையுமே நம்ம பார்க்க மாட்டோம் கைஸ். முன்னாடியே நம்ம எதையுமே வந்து டிசைடும் பண்ண மாட்டோம் கைஸ். மார்க்கெட் ஓப்பன் ஆனால் ஒரு 15 நிமிஷத்துலேருந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி மார்க்கெட்டில் ப்ரீமியம் என்ன சொல்லுது, மார்க்கெட் என்ன சொல்லுதுன்னு பார்த்து அட்வான்ஸ் லெவல் மெயின், அதாவது செல்லர்ஸோட ஒரு ஸ்ட்ரைக்குக்கும் ஒரு அட்வான்ஸ் லெவல் இருக்குது. அந்த அட்வான்ஸ் லெவல் வச்சு தான் என்ட்ரி எடுப்போம். ஓகேங்களா? இதை தான் நம்ம வீடியோ கோர்ஸில் கற்றுத்தரோம். அதாவது ஒரு அட்வான்ஸ் லெவல், அதாவது ஒரு ஸ்ட்ரைக்குக்கும் ஒரு அட்வான்ஸ் லெவல் இருக்குது. அந்த அட்வான்ஸ் லெவல் என்எஸ் சைட்டில் போய் எப்படி எடுக்கிறது, அதை வச்சு அக்யூரஸி இன்ட்ராடல் எப்படி ட்ரேட் எடுக்கிறதுக்கு தான் நம்ம வீடியோ கோர்ஸில் தெளிவாக கற்றுத்தரோம். இது தேவைப்படுறவங்க, வாங்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம டெலகிராம் சேனல்லையே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது. அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணால் அதுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே காய்ஸ், இன்றைக்கி மார்க்கெட்டோட ரிவ்யூ பார்க்கலாம். காய்ஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 21,935 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓகேங்களா? நம்ம ஓப்பன் ஆன 15 நிமிஷம் கழிச்சு தான் நம்ம என்ட்ரி வைப்போம். 15 நிமிஷம் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 21,950. ஓகேங்களா? அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, ஓப்பனுக்கு மேலே ரொம்ப முக்கியம். எஸ்டர்டே லோ பிரேக் ஆகலை. எஸ்டர்டே லோவை தக்க வச்சு மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே போய் நிற்கிது. ஓகேங்களா? அப்போது ஒரு பாசிட்டிவ் மார்க்கெட் தான். ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து 950 இருக்குது மார்க்கெட். அப்போது மார்க்கெட் பாசிட்டிவ் மார்க்கெட் தான். அப்போது இந்த மணி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,900 மேலே பார்த்தீங்கன்னா 22,000ன்ற புட்டும் தான் இந்த மணி. ஆக்சுவலாக வந்து மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே லோவை தக்க வைக்கிறான் அப்படின்னும்போது நம்ம போய் காலை தான் போய் ஃபஸ்ட்டு பார்க்கணும். அவனால் பர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னா தான் நம்ம போய் புட்டை பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது நம்ம 21,900 அப்படின்ற கால் ஆப்ஷனை தான் ஃபஸ்ட்டு போய் நம்ம பார்த்தோம். அவனை தான் ஃபஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ணோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அந்த சார்ட்டு. இப்போ 50 மினிட்ஸில் மார்க்கெட் இங்கே தான் இருந்தது. ஆக்சுவலாக 100 அப்படின்றது ஒரு 100 தான் இருந்தது மார்க்கெட்டு. இவனோட அட்வான்ஸ் லெவலும் 100 தான். ஆக்சுவலாக இங்கே தான் நம்ம என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக மார்க்கெட் அதை பிரேக் பண்ணி மேலே போயிட்டு திருப்பியும் புல் பேக் வந்து ஓப்பனை உடைக்கலை. மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே சப்போர்ட் எடுத்து இவனும் பாருங்கள் எஸ்டர்டே லோ பிரேக் ஆகலை. எஸ்டர்டே லோ பிரேக் ஆகலைனாலே 80 ரூபாய் இவனோட லோ அப்படின்னா மார்க்கெட் வந்து 980 வரைக்கும் போக சான்ஸ் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். இன்னொன்று மார்க்கெட் பாசிட்டிவ், இவனும் க்ளீனாக பாசிட்டிவ். இவனும் ஓப்பனுக்கு மேலே, எஸ்டர்டே லோவுக்கு மேலே, எல்லாமே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே எல்லாமே தெளிவாக இருக்கலாம். இவன் அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆனால் எடுக்க வேண்டியதான் நம்ம. கரெக்டாக இவன் அட்வான்ஸ் லெவலில் உடைச்சான், புல் பேக் ஓப்பனுக்கு வந்தான். ஓப்பனை கீழே உடச்சிட்டு இருந்தானா கதை முடிஞ்சிட்ருக்கும். ஆனால் உடைக்கல. ஓப்பனில் எக்ஸாக்டாக சப்போர்ட் எடுத்து அகெயின் மேலே போயிட்டான் மார்க்கெட். ஓகேங்களா? இங்கே தான் நம்ம என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக. இல்லைனா நம்ம மார்க்கெட் இங்கே வந்து திரும்பும் போதே நம்ம ஒரு 102, 103 பஃபர் வச்சு தான் போட்டு என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இங்கே சப்போர்ட் எடுத்துட்டான் மார்க்கெட்டு, லோவை பிரேக் பண்ணலை. அட்வான்ஸ் லெவலில் தாண்டும் போது நம்ம என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நீங்கள் 105 அப்படி என்ட்ரி எடுத்திருந்தா கூட மார்க்கெட் 150 வரைக்கும் போச்சு. 45 பாயிண்ட், அவ்வளோ பாயிண்ட் நம்மளுக்கு தேவை கிடையாது. ஃபஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட் டார்கெட் ரொம்ப முக்கியம். இன்னொன்று இன்றைக்கி எக்ஸ்பெரி, மந்த்லி கான்ட்ராக்ட் வேறு க்ளோஸு. மார்க்கெட் ரொம்ப வால்டலாக தான் இருக்கும். 2 சைடும் தான் மூவ் ஆகும். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியம். எப்போவுமே வந்து மந்த்லி க்ளோசிங், எக்ஸ்பெரியில் ரொம்ப வால்டலாக இருக்கும். மார்க்கெட் வந்து 2 சைடும் மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு டீசெண்டான டார்கெட் கொடுத்துட்டு மார்க்கெட் அந்த லெவலை உடைச்சிட்டான். ஓகேங்களா? அதாவது அவன் எஸ்டர்டே லோ, ஓப்பன் எல்லாத்தையும் உடச்சி கீழே வந்துட்டான். ஓகேங்களா? அவ்வளோதான். அதாவது இவன் இங்கே கீழே வரும்போது நம்ம
ஆக்சுவலாக வந்து புட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி எடுக்கிறதுனா எடுக்கலாம். ஓகேங்களா, இவன் வீக்கு, அதாவது இவன் உடச்சவனே வீக்கு, அந்த இடத்துல நம்ம புட் ஆப்ஷனை எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் இவன் அட்வான்ஸ் லெவலில் கீழே உடச்சாலே எடுக்கலாம் நம்ம. ஓகேங்களா, மேலே போனவன் அட்வான்ஸ் லெவலில் கீழே உடச்சாலே எடுக்கலாம். ஓகேங்களா, இப்போது இந்த இடத்துலேயே நம்ம எடுக்கலாம். ஆக்சுவலாக 10-10க்கே நம்ம போய்ட்டு 22,000ன்ற புட் ஆப்ஷனை பார்த்தோம் அப்படின்னா அவன் தெளிவாக வந்து அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகிருந்தான். ஓகேங்களா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுதான் 22,000ன்ற புட் ஆப்ஷனோட சார்ட்டு. இவன் பாருங்கள் தெளிவாக வந்து இவன் அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆனான். இவனோட அட்வான்ஸ் லெவல் தெளிவாக சூப்பராக மீட் ஆச்சு. ஓகேங்களா, அழகாக மீட் ஆகி மேலே போய் டார்கெட் கொடுத்தாங்க. ஆக்சுவலாக இங்கே தான் நம்ம என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். இங்கே சப்போர்ட் எடுத்துட்டான். இந்த லெவலை தாண்டும் போது நம்ம என்ட்ரி எடுக்கணும். 75ன்றது நம்ம ஒரு 80ல் இல்லை 78ல் பஃபர் என்ட்ரி வச்சு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இதுதான் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் வரும். ஓகேங்களா, இதை உடச்சிட்டானா அவ்வளோதான், நம்மளுக்கு என்ட்ரி கிடையாது. ஓகேங்களா, இங்கே தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். இவனும் வந்து 80 தாண்டி மார்க்கெட் வந்து 170 பாயிண்ட் போயிட்டான். ஒரே கேண்டில் தான் இதெல்லாம். இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருந்தது. ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து எக்ஸ்பெரியில் மந்த்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங்கில் நிறைய பேர் பொசிஷனை கட் பண்ணுவாங்க. க்ளோஸ் பண்ணியே ஆகணும் இன்றைக்கி. இல்லை எந்த பொசிஷனாக இருந்தாலும் இன்றைக்கி க்ளோஸ் பண்ணி ஆகணும். அப்போ மார்க்கெட் வால்ட் அதெல்லாம் இருக்கும். ஓகேங்களா, அதனால் நம்ம மேக்ஸிமம் 11 மணிக்குள்ளே நம்ம ட்ரேடை முடிச்சுட்டு வெளியே வந்தோம்னா அதுக்குள்ளே மார்க்கெட் உள்ள அதுக்கு மேலே இருக்கவே கூடாது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்ட்ரி எப்போ எடுக்கலாம் அப்படின்னா 1:30 மணிக்கு மேலே ஒரு 5 ரூபா 10 ரூபாவில் ப்ரீமியம் கரைஞ்சி இருந்தால் மட்டுமே நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் இருந்தால் எடுக்கலாம். இல்லைனா நம்ம அவாய்ட் பண்ணணும். ப்ரீமியம் அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எடுக்கவே கூடாது, போகவும் கூடாது. ஏன் அப்படின்னா இந்த ஆப்ஷன் மார்க்கெட்டோட லாஜிக்கே வந்து ப்ரீமியத்தை கரைக்கிறது தான். ஓகேங்களா, செல்லர்ஸு ப்ரீமியம் கரைஞ்சால் தான் அவங்களுக்கு கெயின் வரும். அதனால் எவ்வளோ பெரிய ப்ரீமியமாக இருந்தாலும் கரைச்சிருவாங்க அவங்க. ஓகேங்களா, அதனால் மேக்ஸிமம் நம்ம பெரிய ப்ரீமியம் இருந்தால் உள்ளே போகவே கூடாது. நம்ம வெளியே வந்துடணும். நம்மளுக்கு 5 ரூபா 10 ரூபா அதிகபட்சம் 15 ரூபா அதுக்கு மேலே இருந்ததுன்னா எடுக்கலாம். இல்லைனா அதுக்கு மேலாம் இருந்தால் உள்ளே போகவே கூடாது. ஓகேங்களா, நம்ம காலையில் அந்த 11 மணிக்குள்ளே ப்ராஃபிட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடணும். ஓகேங்களா, இதுதான் ரொம்ப சப்போஸ் நம்மளுக்கு காலையில் என்ட்ரி கிடைக்கல, பண்ண முடியலனா தான் 1:30 மணிக்கு மேலே சின்ன ப்ரீமியமாக இருந்தால் எடுக்கணும். ஓகேங்களா, இல்லைனா அவாய்ட் பண்ணிவிட்டு சைலண்ட்டாக மார்க்கெட்டை வேடிக்கை தான் பார்க்கணும். ஓகேங்களா, மார்க்கெட் பாருங்கள் 2 சைடும் மூவ் ஆகிட்டு தான் இருக்குது இன்றைக்கி. ஆக்சுவலாக எதனால் அப்படின்னா மார்க்கெட் இன்றைக்கி மந்த்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங்கிறதுனால தான். ஓகேங்களா, மந்த்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங்கு எக்ஸ்பைரி இன்றைக்கி மெயினாக தான். ஒன்று இவன் வந்து ஓப்பனுக்கு மேலே எஸ்டர்டே லோ தக்க வச்சு ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ் மேலே போயிடணும். இவன் வந்து 2வது உடைச்சாலே முடிஞ்சுது கதை. அதோட 2வது உடைச்சாலே அவ்வளோதான். வந்த ஐக்கு மேலே போகவே மாட்டான். பாருங்கள், வந்த ஐக்கே தாண்டவே இல்லை பாருங்கள். ஓகேங்களா, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம என்ட்ரியாக எடுத்தோம் அப்படின்னா இன்னியோட சப்போர்ட் இதுதான். 21,860ன்றது நம்ம சப்போர்ட் லெவலாக கொடுத்துருந்தோம். 860 870 தான் நம்ம கொடுத்துருந்தோம். க்ளீனாக அதில் தான் வந்து மார்க்கெட் சப்போர்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, அதனால தான் இந்த ரிவர்ஸ் என்ட்ரி நம்ம எடுத்தோம். ஓகேங்களா, இங்கேருந்து 850 காலை நம்ம ரிவர்ஸ் என்ட்ரி எடுத்து நம்ம மேக்ஸிமம் ஒரு டீசென்ட் ப்ராஃபிட் வரைக்கும் வெளியே வந்துட்டோம். ஓகேங்களா, சப்போர்ட்டில் இருக்கிறபோது இங்கே பர்ஃபார்ம் பண்ணியிருந்த புட் ஆப்ஷனும் வீக் ஆனால். ஓகேங்களா, அதாவது 22,000 புட் ஆப்ஷனும் வீக் ஆனால் அப்போது வந்து எக்ஸாக்டாக இங்கே இருக்கிற 21,850 கால் க்ளீனாக அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆனால் அதுவும் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா, டீசெண்டான என்ட்ரி தான் இன்றைக்கி. நம்மளுக்கு ஒரு 11 மணிக்குள்ளே எல்லா என்ட்ரி முடிஞ்சிருச்சு. அதுக்கு மேலே நம்ம உள்ளே இல்லை, வெளியே வந்துவிட்டோம். 1:30 மணிக்கு சான்ஸ் கிடைக்குதான்னு பார்த்தோம், கிடைக்கல. ஓகேங்களா, ஓகே கைஸ், இன்றைக்கி என்ட்ரி இப்படி தான் எடுத்துருக்கணும். இன்றைக்கி ஸ்டாக் ஆப்ஷன் எடுக்க முடியாது. மந்த்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங்கில் எப்போவுமே நம்ம என்ட்ரி போட முடியாது. அடுத்த மாதம் கான்ட்ராக்டில் வேணால் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து நம்ம பண்ணணும் அவசியம் கிடையாது. நம்ம நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஓகே கைஸ், மீண்டும் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை கற்றுக்கணும், இதை வாங்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம டெலகிராம் சேனலில் இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கான்டாக்ட் லிங்கில் வந்து நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், பாய்.